الشفيعات رافع الدرجات ومنزل الآيات إلهنا خالقنا ورازقنا فليس لنا رب سواك اللهم صل على محمد وبارك على محمد أما بعد قال الله تعالى في قرآنه الكريم والفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم الكيس من دان نفسه وعمل لما بعد الموت والعاجز من أتبع نفسه هواها وتمنى على الله رواه الترمذي أو كما قال عليه الصلاة والسلام மேலான கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் புனித தீனிற்காக வேண்டி கபூல் செய்வானாக, ஏற்றுக்கொள்வானாக, பொருந்திக் கொள்வானாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எங்களைய கொஞ்சம் பேரை இந்த மஜ்லிஸ்ல அல்லாஹ் உட்கார வச்சிருக்கார். இது அல்லாஹ்வுடைய தௌஃபீக். ஒரு மனிதனுக்கு தௌஃபீக் கிடைக்கணும் என்றால் ரெண்டு பாக்கியங்கள் கிடைக்கும். அதுல முதலாவது தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு உடல்ல ஆரோக்கியத்தை வரணும் என்ற சிந்தனை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் கொடுக்கும். ஒரு மனிதர் உலகத்தில் இருக்கிறாரு, அவருக்கு வரணும் என்ற ஆசை இருக்குது, ஆர்வம் இருக்குது. இஷாவுடைய தொழுகையை தொழுதோம், இந்த இஷாவுடைய தொழுகைக்கு எனக்கு தொழுவணும் என்ற ஆசை, அதனுடைய ஆர்வம் எத்தனையோ பேருக்கு வெளியில இருந்துச்சு. ஆனா அவங்களுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கல. எதனால கிடைக்கல? அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவங்களுக்கு ஒரு நோயை கொடுத்தான், அவங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்தான், அவங்களுக்கு ஒரு சிக்கலை கொடுத்தான். ஏதோ ஒரு குடும்பத்தில் என்னமோ ஒன்று கொடுத்து அவங்களுக்கு இந்த ரெண்டு பாக்கியம் ஒன்று கிடைச்சிச்சு, இன்னொன்று கிடைக்கல. அதனால இந்த நோய் இவர்களுக்கு தடங்களாக இருந்துச்சு. வரணும் என்ற ஆசை ஆனா தடங்களாக இருந்துச்சு. ரெண்டாவது ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வரணும் என்ற ஆசையும் இல்ல, ஆர்வமும் இல்ல. ரெண்டாவது அல்லாஹ் இன்னும் உண்டு அவர்களுக்கு கொடுத்தான், நோயை கொடுத்தான், கஷ்டத்தை, ஏதோ ஒரு பிரச்சனையை கொடுத்தான், ஏதோ கடைகள்ல பஜார்கள்ல ஏதோ ஒரு பிரச்சனையை அவர்களுக்கு கொடுத்தான். இந்த ரெண்டு சந்தர்ப்பமும் அவர்களுக்கு கிடைக்கல, அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கல. இது தௌஃபீக்கை விட்டும் அவர்கள் நிராசை அடைந்தவர்கள். இந்த ரெண்டு பாக்கியத்தையும் ரப்புல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இல்லாமலாக்கி எங்களுக்கு அதனுடைய ஆசையையும் தந்து, ஆர்வத்தையும் தந்து, அந்த நோய், கஷ்டம், பிரச்சனை, அந்த கடல் சிக்கல், இப்படி எல்லா விதமான பிரச்சனைகளையும் இருந்து அல்லாஹ் நிவர்த்தி செஞ்சு இது போல சந்தர்ப்பத்தை தான் தந்திருக்கிறார். இதுக்கு பேர் தான் அல்லாஹ்வுடைய தௌஃபீக். இன்னும் ஒன்றுக்கு கபூலியத். இந்த கபூலியத் என்று சொல்றது எல்லாத்துக்கும் கிடைக்கிறது. ஒருத்தர் சொல்றாரு, நான் 40 வருஷமாக இமாம் ஜமாத்தோட தொழுகிறேன், அல்லாஹ் என்னைய கபூல் செஞ்சிட்டான். இல்ல சகோதரர்கள், நான் 40 வருஷமாக 4 மாசம் ஜமாத் முடிச்சிருக்கிறேன், என்னை அல்லாஹ் கபூல் செஞ்சிருக்கிறான். இல்ல சகோதரர்கள், நான் 50 வருஷமாக 3 நாள் மிஸ் ஆகியே இல்ல, நான் இன்னென்ன அமல்களை செஞ்சிருக்கிறேன், அல்லாஹ் என்னைய கபூல் செஞ்சிருக்கிறான். இல்லவே இல்லை. ஒரு மனிதனுக்கு இப்படியாப்பட்ட சந்தர்ப்பங்கள் கிடைக்கதாக இருந்தா இது அல்லாஹ்வுடைய தௌஃபீக். இந்த தௌஃபீக்கை வைத்து ஒரு மனிதனுக்கு சுவர்க்கம் நுழைய முடியாது. இந்த தீனுடைய, அந்த அமலுட, இந்த இபாதத்துகளுடைய கபூலியத்துடைய அந்த சந்தர்ப்பம் தான் சக்கராத்துடைய சந்தர்ப்பம். ஒரு மனிதன் 4 மாசம் 40 வருஷமாக முடிச்சிருக்கிறானா, இவனுடைய கபூலியத்துடைய நேரம் தான் சக்கராத்துடைய நேரம். ஒரு மனிதன் என்னென்னமோ சதக்காக்கள் செஞ்சிருக்கிறான், தான தர்மங்கள், அமல் இபாதத்துகள், எத்தனையோ விதவைகளை கவனிச்சிருக்கிறான், எத்தனையோ ஏழைகளுக்கு உதவி செஞ்சிருக்கிறான்.
இதை வைத்துக் கொண்டு என்னை அல்லாஹ் கபூல் செய்து விட்டான் என்று சொல்ல முடியாது. எத்தனையோ கோடீஸ்வரர்கள் இருக்கிறார்கள். அந்த கோடீஸ்வரர்கள் எத்தனையோ மணப்பெண்களை திருமணம் முடித்து வைப்பதற்காக வேண்டி செலவழித்திருக்கிறார்கள். பல கோடிக்கணக்கான ரூபாக்களை செலவழித்திருக்கிறார்கள். இதை வைத்து ஒரு நாளும் கபூலியத் கிடையாது. கபூலியத்துடைய நேரம் குர்ஆன் பேசுகிறது. இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹு சும்ம இஸ்தகாமூ ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா. நாளை சக்கராத்துடைய நிலைமையில மலக்குமார்கள் வந்து எங்களுக்கு என்ன சொல்லணும் தெரியுமா? இதே வார்த்தையை தான் சொல்லணும். இதுதான் கபூலியத். அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு. நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். இதுதான் கபூலியத்துடைய நிலை. இதுதான் 4 மாசத்துடைய கபூலியத். இதுதான் எங்களுடைய 40 வருஷத்துடைய தொழுகையுடைய கபூலியத். இதுதான் எங்களுடைய இபாதத்துடைய கபூலியத். இதுதான் எங்களுடைய தான தர்மங்கள் ஹிதமத்துடைய கபூலியத். சக்கராத்துடைய நிலை. கூடியவர்களே, உலகத்திலே கபூலியத் என்பதாக ஒன்றுமே கிடையாது. ஆனால் கபூலியத்தினுடைய சில அடையாளங்கள் இருக்கிறது. கபூலியத்துடைய அடையாளங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய கபூலியத்துக்கு ஒரு அடையாளம் தான் ஸஹீஹுல் புகாரி. இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய கபூலியத்துக்கு ஒரு அடையாளம் தான் ஸஹீஹு முஸ்லிம். இமாம் அபூ தாவூத் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய கபூலியத்துக்கு ஒரு அடையாளம் தான் சுனன் அபூ தாவூத். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு கபூலியத்துடைய அடையாளங்கள் இருக்கிறதே தவிர உலகத்திலே கபூலியத் என்பதாக கிடையாது. ஒரு அமலை வைத்து ஆசைப்படலாம். அல்லாஹ் இந்த அமலை வைத்து என்னை கபூல் செய்து கொள்வானாக இருக்கும். இந்த அமலை வைத்து எனக்கு சுவர்க்கம் நுழைய முடியும் என்பதாக சொல்ல முடியாது. ஆதரவு வைக்கலாம். இந்த அமலை செய்திருக்கிறேன், இந்த அமலை கொண்டாவது அல்லாஹ் என்னை சுவர்க்கத்தின் நுழைய வைப்பானே என்று ஆதரவு வைக்கிறதே தவிர கண்ணியத்துக்குரியவர்களை சுவர்க்கம் என்பதாக முடிவு செய்ய முடியாது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இமாமுனா அபூ ஸுர்அத் அர்-ராஃபி ரஹிமஹுல்லாஹ் மிகப்பெரிய ஒரு அறிவாளி. சக்கராத்துடைய நிலைமையில சொல்றாங்க, ரஜாவுடைய ஹதீஸ்களை வாசிங்க. ரஜாவுடைய ஆதரவு வைக்கக்கூடிய ஹதீஸ்களை வாசித்துக் கொண்டே போராடு மகன். வாசித்துக் கொண்டு போகக்கூடிய நேரத்தில் நீளமான சம்பவம் சுருக்கமாக சொல்கிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, ரஜாவுடைய ஹதீஸ்கள் வாசிக்கப்படுகிறது. சொன்னார்கள், ஒரு ஹதீஸ் வருகிறது, قال رسول الله صلى الله عليه وسلم من قال لا اله الا الله دخل الجنه. சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்கிறாரோ அவர் சுவர்க்கம் நுழைந்து விடுவார். மகன் வாசிக்கின்றார். வாப்பா சக்கராத்துடைய நிலைமையிலிருந்து வாசித்துக் கொண்டிருக்கிறார். வாயை அசைத்துக் கொண்டிருக்கிறார். மன் قال لا اله الا الله دخل الجنه. அதே நிலைமை நோக்கி வருகிறது. அபூபக்கர் இப்னு ஐயாஷ் ரஹிமஹுல்லாஹ், கண்ணியத்துக்குரியவர்களே, இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவருடைய ஒரு உஸ்தாத், சக்கராத்துடைய நிலைமையிலிருந்து மகள் அழுத்து கொண்டிருக்கிறார். மகளை பார்த்து சொல்றாங்க, இல்லா தபுக்கி, மகளே அழுவாதே, என்னுடைய நாளை நிலைமையை வைத்து நீ அழுகிறாயா? மகளே அழுவாதே, நான் அல்லாஹ்விடத்திலே ஒரு அமலை வைத்திருக்கிறேன். இந்த அமலை வைத்து ரப்பிடத்திலே நான் ஆதரவு வைக்கிறேன், ஆசை வைக்கிறேன். அல்லாஹ் இந்த அமலை கொண்டாவது எனக்கு சுவர்க்கத்தை தருவான் என்பதாக. மகள் கேட்டா, வாப்பா வாப்பா அது என்ன அமல் வாப்பா? வாப்பா சொன்னார், அபூபக்கர் இப்னு ஐயாஷ் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க சொல்றாங்க, நான் இந்த வீட்டுக்குள்ளால, இந்த வீட்டினுடைய இந்த அறைக்குள்ளால 24,000 குர்ஆன்களை தமாம் செய்திருக்கிறேன். மகளே, இந்த 24,000 குர்ஆனை ஓதின இந்த கண்ணை அல்லாஹ் ஒரு நாளும் அல்லாஹ் வேதனை செய்ய மாட்டான் என்பதாக ஆதரவு வைக்கிறேன். குர்ஆனை கேட்ட இந்த காதை, குர்ஆனை ஓதின இந்த வாயை, குர்ஆனோடு என்னுடைய வாழ்க்கையை, இந்த ஓட்டின இந்த உடம்பை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஒரு நாளும் வேதனை செய்ய மாட்டான் என்பதாக ஆதரவு வைக்கிறேன் என்பதாக சொன்னார். என்னிடத்திலே என்ன அமல் இருக்கிறது, என்ன இபாதத் இருக்கிறது? ஹஜ்ரத் ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சக்கராத்துடைய நிலைமையில இருக்கிறாங்க. இருக்கக்கூடிய நேரத்தில் மகன்மார் எல்லாம் கூப்பிட்டு சொல்றாங்க, மகன்மார்களே, என்னைய அவசரமாக பள்ளிக்கு கூட்டிக் கொண்டு போங்க. மகன்மார் சொல்றாங்க, வாப்பா நோயோடு இருக்கிறீங்க, வாப்பா கஷ்டத்தோடு இருக்கிறீங்க, வாப்பா வீட்டுல தொழுதுக்கோங்களே. சொல்லக்கூடிய நேரத்தில்
வாப்பா சொல்றாரு, இல்ல இல்ல நான் இன்றைக்கு மௌத்தாகிட்டேன்டா, நான் வீட்டுக்குள்ளால மௌத்தாகி விடுவேனே. இல்ல மகனே, நான் மஸ்ஜிதில அல்லாஹ் கிட்ட அல்லாஹ்வுடைய சுஜூதுல இருந்த நிலைமையில நான் மௌத்தாகணும் என்று ஆதரவு வைக்கிறேன் என்பதாக. மஸ்ஜிதுக்கு தூக்கி கொண்டு போகப்படுது. மகரிபுடைய அதான் சொல்லப்பட்டு விட்டது. மகரிபுடைய தொழுகை நடைபெறுகிறது. 3வது ரக்காத்துல 6வது சுஜூதுல தலையை வச்சவர் என்பது மகான்மாரெல்லாம் சொல்றாங்க. எங்களோட வாப்பா ஒவ்வொரு நாளும் சுபஹுக்கு பின்னால துஆ கேட்பாரு, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் மீத்தல் ஹஸனா, யா அல்லாஹ் யா அல்லாஹ் எனக்கு நல்ல மௌத்த தாயா அல்லாஹ் எங்களோட வாப்பா துஆ கேட்பாரு. ஒரு நாள் எங்களோட வாப்பா கிட்ட நான் பேசி கேட்டேன், வமல் மீத்தத்துல் ஹஸனா, வாப்பா நல்ல மௌத்தண்டா என்னன்னு கேட்டேன். எங்களோட வாப்பா சொன்னாரு, சாஜிதா, யாரெல்லாம் சுஜூதுல மௌத்தாகுறாங்களோ அவங்களுடைய மௌத்து தான் நல்ல மௌத்து. எங்களோட வாப்பா சொன்னாரு. வாப்பா துஆ கேட்டாரு, ஆசை வச்சாரு, ஆதரவு வச்சாரு. அல்லாஹ் அந்த ஆசைக்கு ஏற்ற அல்லாஹ் சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்க வாப்பா ஆசை வைக்கிறோம், ஆதரவு எந்த அளவுக்கு ஆசை வைக்கிறோமோ ஆதரவு வைக்கிறோமோ அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அது போல சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு தருவார். உலகத்தில வெறுமனே சாதனைகளை படைத்து விட்டு யாரும் கண்ணியத்துக்குரியவர்களே மௌத்தாக தயாராக இருக்க வேண்டும். நாங்கள் எல்லாம் உலகத்தில் இன்னைக்கு சாதனைகளை படிக்கிறோமே தவிர படைக்கிறோம் இல்லை. சாதனையை படிப்பவர் புத்திசாலி அல்ல, சாதனைகளை படைத்து விட்டு உலகத்தில் மௌத்தாகணும் சகோதரர்களே. அங்கு அது நடந்து விட்டதாம், இங்கு இது நடந்து விட்டதாம். உலகத்திலே இப்படி சாதனைகளை படித்து 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 கண்ணியத்துக்குரியவர்களை மௌத்துக்கு பின்னால ஒன்றுமே கிடையாது. ஏண்ட ஜனாசா நாளைக்கு மஸ்ஜிதில் வைக்கப்பட்டா ஏண்ட ஜனாசாவை பார்த்து சொல்லணும். பல ஆயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான மக்கள் ஏண்ட ஜனாசாவை பார்த்து சொல்லணும், இவரால தான் நான் ஒரு தாயியாக மாறினேன், இவரால தான் தொழுகை உள்ள மனிதனாக மாறினேன். இவர் ஒவ்வொரு நாளும் எங்களை வீட்டுக்கு வந்து வீடை தட்டி தொழுவ வாங்கலேன் என்று சொல்லுவாரு. என்னைய பார்த்து முழு உலகமும் பொறாமப்படக்கூடிய ஜனாசாவாக இந்த ஜனாசா ஆகணுமா? சாதனையை படிச்சுட்டு போட்டான். உலகத்தில அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இது போல சந்தர்ப்பத்தை அல்லாஹ் யாருக்கு கொடுக்கிறான்டா, அல்லாஹ்வை விரும்பக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கிறான். உலகத்துடைய ரீதியில எடுத்துக்கொண்டா நான் யாரை முஹப்பத் வச்சிருக்கிறேனோ, நான் யாரை விரும்புகிறேனோ அவர்களுக்கு தான் பொறுமதியான சாமான்களை கொடுப்போம். பொறுமதியான ஒவ்வொரு விடயத்தையும் நாம் செய்து கொடுப்போம். நாம் விரும்பக்கூடியவர்களுக்கு தான். நான் விரும்பாத ஒருவருக்கு ஒரு நாளும் நல்ல விடயத்தை செய்வதற்கு முன்வர மாட்டோம். உலகத்துடைய ரீதியில ரப்பும் இதே போலதான். ரப்பு அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ அல்லாஹ் கிட்ட இருக்கக்கூடிய பொறுமதியான ஒரு சாமான கொடுப்பான் அல்லாஹ் அவங்களுக்கு. ஒரு மனிதன் உலகத்திலே பல கோடிக்கணக்கான ரூபாய்களை சம்பாதித்து விட்டார். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் பல கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான ரூபாய்களை கொடுத்து விட்டார் என்று சொன்னால் நாங்க நினைச்சிடக்கூடாது அல்லாஹ் இந்த மனிதனை முஹப்பத் வைத்து விட்டான், அல்லாஹ் இந்த மனிதனை ஆசை வைத்து விட்டான், அல்லாஹ் இந்த மனிதனை காதலிக்கிறான், இதனால ரப்பு இப்படியாப்பட்ட துன்யாவை தொடர்ந்து கொடுத்திருக்கிறான். ஒரு நாளும் கிடையாது சகோதரர். ஹதீஸ்களிலே வந்திருக்கிறது, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் பொருளை காசை அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுக்கிறது யாருக்கு என்று சொன்னா, அல்லாஹ் யாரை சோதிப்பதற்கு விரும்புகிறானோ அவர்களுக்கு தான் அல்லாஹ் பணத்தை கொடுக்கிறார். சொத்து செல்வங்களை கொடுக்கிறது அல்லாஹ் சோதிக்கக்கூடியவர்களுக்கு தான். ஹதீஸ்களில் வந்திருக்கிறது அல்லாஹ் விரும்பக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் பொறுமதியான ஒரு கிஃப்ட் கொடுக்கிறதாக இருந்தால் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாரை முஹப்பத் வைக்கிறானோ, அல்லாஹ் யாரை காதலிக்கிறானோ அல்லாஹ் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்ட் என்னன்னு தெரியுமா? அல்லாஹ் தீனுடைய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். தீனுடைய அல்லாஹ் விளக்கத்தை கொடுக்கிறான். நியத்துக்குரியவர்கள் தீன் என்று சொல்றது சாதாரணமான விஷயமாக நாங்க நினைச்சு கொண்டு இருக்கிறோம். தீன் என்று சொல்றது இந்த ரவுண்டுக்குள்ளால இருக்கக்கூடியது மட்டும்தான் தீன் என்று இல்ல சகோதரர்களே. தீன படிக்கிறவர் ஒரு நாளும் சுவர்க்கம் நுழைய முடியாது. தீனுடைய புத்தகங்களை எழுதக்கூடியவர்கள் சுவர்க்கம் நுழைய முடியாது. இன்றைக்கு மாற்று மத சகோதரர்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பெருமையாக பேசியிருக்கிறார்கள்.
கண்ணியத்துக்குரியவர்களே, உலகத்திலே அஹ்லாக்கில் முதல் தரம் பெற்றவர்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதாக புத்தகங்களை எழுதியிருக்கிறார்கள். யஹூதிகள், நஸ்ரானிகள், மாற்று மத சகோதரர்கள் இன்றும் கூட பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாம் மதம் தான் உண்மையானது, இஸ்லாத்தில் இப்படி இப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதாக ஒவ்வொரு விடயத்தையும் சொல்கிறார்கள். ஆனால் இவர்கள் சுவர்க்கம் நுழைய முடியுமா? கண்ணியத்துக்குரியவர்கள் நுழைய முடியாது. ரசூலுல்லாஹ்வை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவர் பெருமையாக பேசுவதை கொண்டு ஒரு நாளும் சுவர்க்கம் கிடையாது. கண்ணியத்துக்குரியவர்களே, புத்தகங்கள், தீனை பற்றி புத்தகங்கள் எழுதுவது வேறு, தீனை பற்றி பேசுவது வேறு, தீனை பற்றி ஒவ்வொரு விடயத்தை சாதிப்பது வேறு. கண்ணியத்துக்குரியவர்களே, தீனுடைய விளக்கம் என்பது வேறு. இன்றைக்கு எவ்வளவு மாற்று மத சகோதரர்கள் இருக்கிறார்கள், தீனை பற்றி, குர்ஆனை பற்றி, ஹதீஸை பற்றி எங்களை விட 100 விளங்கினவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் யுஃபக்கஹு ஃபித்தீன், அல்லாஹ் விரும்பக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தீனுடைய விளக்கத்தை அல்லாஹ் கொடுக்கிறார். இது சாதாரணமான விஷயம் அல்ல. தீன் விளங்கணும் செய்வதற்கு, தீன் விளங்கணும்டா வெறுமனே நாம் இந்த 4 தூணுக்குள்ளால 4 செவத்துக்குள்ளால இருந்து கொண்டு பாடுபடுறதுல ஒரு நாள் தீனுடைய மாற்றங்கள் கிடையாது. அப்படி மாற்றங்கள் கிடைக்கும் என்று சொன்னா இந்த 10,000 சஹாபாக்களுக்கு கண்ணியத்துக்குரியவர்களே மாத்திரம் கிடைச்சிருக்கும். மக்காவுல மதீனாவுல அடக்கப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய கபறுகள் இருக்கிறது. கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள்ல 10,000 சஹாபாக்களுடைய ஜனாசாக்கள் தான் மக்காவுலையும் மதீனாவுலையும் இருக்குது. அந்த போர்டருக்குள்ளால எங்கட ஊருக்குள்ளால தியாகம் செஞ்சுதான் சுவர்க்கம் கிடைக்கணும்னா அந்த 10,000 சஹாபாக்களுக்கு மாத்திரம் தான் கிடைக்கணும். 10 சஹாபாக்களுடைய ஹாலத் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். சஹாபாக்கள் தியாகங்களை செஞ்சாங்க, சஹாபாக்கள் பாடுபட்டாங்க. அவருடைய முஆமலாத், அவருடைய முஆஷராத், அவருடைய இபாதத், அவருடைய அக்லாக், அவருடைய எல்லா விடயத்திலையும் சஹாபாக்கள் பாடுபட்டாங்க, முயற்சி செஞ்சாங்க, தீனுக்காக வேண்டி தயாராகினாங்க. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் வெற்றியை கொடுத்தான். கலிமாவுடைய விஷயம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும். அது பேமெண்ட்ல வியாபாரம் செய்யக்கூடிய பேமெண்ட் வியாபாரியாக இருந்தாலும் சரி, சாதாரண தொழில் செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய பணக்காரராக இருந்தாலும் சரி, கருப்பராக இருந்தாலும் சரி, வெள்ளையராக, அல்லாஹ்விடத்தில் எல்லாம் உண்டு. அல்லாஹ்விடத்தில் எல்லாம் ஒரே தரத்தில் தான். அவர் கருப்பராக நிற்கலும் வெள்ளர கண்ணியத்துக்குரியவர் எங்களிடத்துல தான் தரம் ஒவ்வொரு தரம் ரப்பிடத்துல ஒன்றுதான். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஹபீபுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கலீமா எல்லா மக்களிடத்திலும் போய் சேரணும்டா நாங்களும் தீனுக்காக வேண்டி பாடுபடுவோம், நாங்களும் தியாகங்களை செய்யணும். தியாகம் செஞ்சதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் உண்டாக்கப்பட்ட சஹாபாக்கள் 2 ரக்காத் தொழுதாங்கண்டா ரப்பிடத்துல உதவிகளை தேடுவாங்க. சும்மா அவர்களுடைய உதவிகளை தேடல, இல்ம படிச்சாங்க, சரியான முறையில படிச்சாங்க, சரியான முறையில படிச்சு ரப்பிடத்துல கையேந்துவாங்க, 4 ரக்காத் தொழுவாங்க, யா வதூத் துஆவை கேட்பாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி நேரடியாக. ஹயாத்து ஸஹாபாவுல எழுதப்பட்டிருக்கக்கூடிய அதிகமான சம்பவங்கள் ஸலாத்துல் ஹாஜா என்பதாக அவர்கள் தலைப்பு போட்டு ஒரு நீளமான சரித்திரங்களை கிட்டத்தட்ட 5 சரித்திரங்கள் எழுதுறாங்க. நீத்துக்குரியவர்களை படிங்க, அல்லாஹ்வுடைய உதவிகளை எப்படி எடுக்கிறது படிங்க. நீத்துக்குரியவர்கள் எங்களோட வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய ஞாபகம் எல்லா நேரத்திலும், அல்லாஹ்வுடைய சிந்தனை வரணும். அல்லாஹ்வுடைய ஃபிக்ரோடு நாம் உலகத்துல வாழணும். சதாவும் ரப்புடைய சிந்தனையோடு வீட்டுக்குள்ள வந்தாலும் சரி, போனாலும் சரி, பைத்துல் கலாவுக்கு நுழையக்கூடிய நேரத்துல, பள்ளிக்கு வரக்கூடிய நேரத்துல, எல்லா நேரத்திலும் ரப்புடைய சிந்தனையோடு இருக்கும். ஒரு காலம் இருந்துச்சு, அல்ஹம்துலில்லாஹ், பழையவங்கள்ட்ட கேட்டு பார்த்தா விளங்கும். சுப்ஹானல்லாஹ், வீட்டுக்குள்ள போகக்கூடிய நேரத்துல அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சலாம் சொல்லிட்டு போவாங்க. வீட்டுக்குள்ள இருந்து மனைவி வ அலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அந்த வீட்டுல பிரச்சனை இருந்துச்சான்னு கேட்டு பாருங்க பழையவங்களுக்கு. அந்த வீட்டுல ஒரு நாளும் பிரச்சனைகள் இருக்கல்ல, பலாய் முசீபத்துகள் இருக்கல்ல. காரணம் என்ன? சலாம் சொல்லப்பட்டது, சலாத்துடைய ஹதீஸ்களை விளங்கினார்கள். இன்று எல்லா இடமும் பயான்கள் செய்யப்படுகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, பயான்கள் செஞ்சு குர்ஆன் ஹதீஸ்கள் தலைக்கு மேலால் எடுத்து கொட்டப்படுகிறது. அமல் செய்யறதுக்கு தயார் இல்லை. அந்த காலத்தில் இருந்தவங்க கொஞ்சம் படிச்சிருந்தாங்க, அமல் செஞ்சாங்க, நிம்மதியாக, சந்தோஷமாக, ஆரோக்கியமாக, பரக்கத்தாக வாழ்ந்தாங்க. நாங்க நினைச்சு கொண்டு இருக்கிறோம் சலாமண்டா சாந்தியும் சமாதானமும் பரக்கத்தும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரியவர்கள், சலாமண்டா கருத்து என்னன்னு தெரியும்?
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் உங்களுக்கு சாந்தியை உண்டாக்குவானாக, சமாதானத்தை உண்டாக்குவானாக, பரக்கத்தை உண்டாக்குவானாக. வபரகாத்துஹு எதுல பரக்கத் என்று தெரியுமா? உங்களுடைய கண் பார்வையில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக, காதுடைய செவியில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக, உங்களுடைய பேச்சில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக, உடல் ஆரோக்கியத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக, உங்களுடைய குழந்தை பாக்கியத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக, உங்களுடைய இல்முல் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. ஆழமான அறிவையும் விசாலமான விளக்கத்தையும் அல்லாஹ். சலாத்துக்குள்ள இத்தனை பரக்கத்துகளும் அடங்கியிருக்கு. வீட்டுல போக்குனி நேரத்துல கணவன் சலாம் சொல்றாரு, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். மனைவி உள்ளுக்கு பரக்க, வலைக்கும் ஸலாம். அல்லாஹ் உங்களுக்கும் பரக்கத் செய்வானாக, உங்களுடைய கண் பார்வையில பரக்கத். இப்படி ஒரு துவா ஒன்று வீட்டுக்குள்ள இருந்தா இந்த வீட்டுக்குள்ள குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வருமா? இந்த நண்பர்களிடத்துல பிரச்சனை வருமா? ஒரு நாளும் பிரச்சனைக்கு வராது. அந்த காலத்துல சலாம் சொல்லாம வீட்டுக்குள்ள போனா உம்மா என்ன செஞ்சிருவாங்கடா, வீட்டுல இருந்து வெளியில விரட்டுவாங்க. பேய்க்கு மர்வ வலது காலை வச்சு சலாம் சொல்லி கொண்டுவாங்க. அப்படி ஒரு காலம் இருந்துச்சு. மிச்ச காலம் இல்ல, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால கேட்டு பாருங்க. சுப்ஹானல்லாஹ், வீட்டுக்குள்ள பரக்கத்துகள். மகரிபிற்கு பின்னால சூரா வாக்கியா ஓதப்பட்டது. அந்த வாக்கியாவுடைய பரக்கத்தை கண்டாங்க. இப்ப கண்ணியத்துக்குரியவர்களே, ஹதீஸ் இருக்குது, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் இரவுடைய நேரத்துல சூரா வாக்கியாவை ஓதுறாங்களோ அவர்களுக்கு வறுமை என்பது வரவே வராது. முழு உலகத்துக்கும் வறுமை வரலாம், சூரா வாக்கியா ஓதுறவருக்கு அல்லாஹ் வறுமையை உண்டாக்க மாட்டான். ஹதீஸை விளங்கினார்கள், ஓதினார்கள், அல்லாஹ் பரக்கத்தை கொட்டினான். இன்று மகரிபிற்கு பின்னால் வீடுகளிலே 6 பேர் இருந்தால் 6 பேரிடத்திலும் 6 விதமான ஸ்மார்ட் போன்கள் தியேட்டர்களாக வீடு மாற்றப்பட்டிருக்கிறது. தியேட்டர்களாக மாற்றப்பட்டு கண்ணியத்துக்குரியவர்களே, குர்ஆன் ஹதீஸுடைய அந்த பிரகாசம் எடுக்கப்பட்டதனால வீட்டுக்குள்ள பலாய் முசீபத்துகள் வந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றைக்கு இல்முடைய ஸிக்ருடைய வாசல் வீட்டுக்குள்ளால இல்ல. குர்ஆன ஓதக்கூடியவர்கள் இங்கே இருந்தாங்க. எவ்வளவு பெரிய பயணம் பேசி வந்தாலும் ஒரு நாளைக்கு காஜுசு 2 சப் ஒரு ஜுசுக்கள் ஓதக்கூடியவர்கள் இருந்தாங்க. இன்றைக்கு ஒருத்தர் வெளியில பேசி வந்துட்டாருண்டா அவருக்கு பேஸ்புக்க கொஞ்சம் திறந்து பார்த்து ஒரு 15 நிமிஷம் பார்த்தா தான் அவருக்கு தூக்கம் போகும். இந்த போன்கள் இருக்கக்கூடிய கைகள்ல குர்ஆன்கள் வந்து விட்டால் கண்ணியத்துக்குரியவர்கள் எவ்வளவு பரக்கத் இருக்கும், எவ்வளவு செழிப்பாக வீடுகள் மாறும். ரப்புடைய தொடர்பு உண்டாக்கணும் சகோதரர்களே. இதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். ரப்புடைய தொடர்புகளை உண்டாக்கும். ரப்பிடத்துல எத்தனை வீதம் தொடர்புகள் இருக்கிறதோ அதே வீதம் தான் எங்களிடத்துல, குடும்பத்துல, நண்பர்களிடத்துல, பொருளாதாரத்துல பரக்கத்துகள் உண்டாகும். 20 வீதம் ரப்போட தொடர்பாக இருக்கிறார், 20 வீதம் தான் நிம்மதி இருக்கும். 40 வீதம் ரப்போட தொடர்பாக இருக்கிறார், 40 வீதம் தான் நிம்மதி இருக்கும். 40 வீதம் ரப்போட தொடர்பை வைத்துக் கொண்டு 80 வீதம் எனக்கு நிம்மதி சந்தோஷம் கிடைக்கணும் என்றா நிச்சயமாக சத்தியமாக சொல்கிறேன், அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்கிறேன், ஒரு நாளும் நிம்மதி கிடைக்காது. ரப்போட எத்தனை வீதம்? 90 வீதம் இருந்தால் 100 வீதம் ஒரு நாளும் நிம்மதியை எதிர்பார்க்க முடியாது. 90 வீதம் தான் வரும். ஒரு மனிதன் 100 வீதம் அல்லாஹ்வோட தொடர்பாக இருந்தான் என்று சொன்னால் 100 வீதம் கண்ணியத்துக்குரியவர்கள் உள்ளத்துல நிம்மதி சந்தோஷம், குடும்பத்தில நிம்மதி சந்தோஷம் பரக்கத்துகள் உண்டாகிக் கொண்டே இருக்கும். ரப்புடைய இந்த தொடர்புகளை உண்டாக்கிக் கொள்வதற்காக வேண்டிதான், உள்ளங்களை சீர்படுத்திக் கொள்வதற்காக வேண்டிதான் சஹாபாக்கள் தியாகங்களை செஞ்சாங்க. நாங்களும் தியாகங்கள் செய்ய வேண்டிய பெரிய தேவைகள் இருக்குது. இந்த அடிப்படையில் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையில நாங்களும் அவசரமாக ஒரு 4 மாசம் ஒரு 40 நாள் போறதுக்கு தயாராக இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் ஆரம்பத்தில் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். நாங்கள் ஒரு வெளிநாடு ஜமாத்துகளுக்கு போறதுக்காக வேண்டி இருக்கிறோம். அல்லாஹ் ஹஸ்ரத்தை கபூல் செய்வானாக, போகக்கூடிய வாய்ப்பு செய்து கொடுப்பானாக, அல்லாஹ்வுக்கு சுவர்க்கத்தை வாஜிபாக்குவானாக, நரகத்தை ஹராமாக்குவானாக, சந்தோஷமான ஆரோக்கியமான பரக்கத்தான வாழ்க்கையை கொடுப்பானாக, இருலகத்திலும் அல்லாஹ் வெற்றி பெற செய்வானாக, அல்லாஹ்வுடைய குழந்தைகள் பரக்கத் செய்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவருடைய குடும்பங்கள் பரம்பரை பரம்பரை பரம்பரைகளாக ஹாஃபில்களாக, ஆலிம்களாக, தாயிகளாக, முஃப்திகளாக ஆக்குவானாக. சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். எங்களுக்கும் வெளிநாடுகளுக்கு போய் உழைப்புகள் செய்யறோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அனுப்பினா போற சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். நியத்துகளை வைக்க அல்லாஹ் தான் அனுப்பி வைக்கக்கூடியவன். சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். உங்களோட பொக்கெட்டை பார்க்க தேவையில்லை, பொருளாதாரத்தை பார்க்க தேவையில்லை, உண்டையும் பார்க்க தேவையில்லை. அல்லாஹ் அனுப்பினா நாங்க போறோம். சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் அல்லாத மற்ற நாடுகளுக்கு நாங்க போயிட்டு வரோம் இன்ஷா அல்லாஹ்.
அதே நியத்தோட சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். எங்களுக்கு வெளிநாடுகளுக்கு போறது கொஞ்சம் இன்ஷா அல்லாஹ் ஏதோ ஒரு அமைப்புகள் இருக்குது. அந்த அடிப்படையில நாங்க உள்நாடுகளுக்கு போறோம். இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் இந்த உள்நாடுகளுக்கு நாங்க போயிட்டு சின்ன சின்ன பட்ஜெட்கள் தான் இருக்குது. ரப்பு தான் தாரது, கண்ணியத்துக்குரியவர்கள் ரப்பு தந்தது ரப்புக்காக வேண்டி செலவழிக்கிறது. அந்த அடிப்படையில இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் போடுறவங்க இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் எழுமுங்க இன்ஷா அல்லாஹ். அவசரமாக நாங்க இன்ஷா அல்லாஹ் இந்த நாடுகளுக்கு போயிட்டு வரோம். எத்தனை வருஷம் உயிரோடு இருப்போமோ இல்லையோ அல்லாஹ் ஆலம். சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். ஒரு பைதல்ல ஒரு 4 மாசமோ, லோக்கல்ல ஒரு 4 மாசமோ அல்லது ஒரு 40 நாளோ நாங்க போயிட்டு வரோம் எழுமுங்க இன்ஷா அல்லாஹ். இந்த இடத்துல துவாக்கள் செய்யப்படுது. மாஷா அல்லாஹ். பாவமே செய்யாத சின்னவங்க இருக்கிறாங்க, குர்ஆன் ஹதீஸ சுமந்தவங்க இருக்கிறாங்க. இந்த ஆமீன்கள் ஒன்று சேர்ந்து சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எல்லாத்துலயுமே பரக்கத் செய்வான். அந்த அடிப்படையில் சொல்லுங்களே, ஒரு 4 மாசம் 40 நாள் போயிட்டு வாரம்ன்ற கொஞ்சம் எழுமுங்க இன்ஷா அல்லாஹ். ஒத்தர் எழுமுங்க இன்ஷா அல்லாஹ். அவங்களுக்கு பின்னால் மத்தவங்க எழுமுவாங்க, எல்லாத்தோட கூலியும் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். எழுமுங்க இன்ஷா அல்லாஹ். ஒத்தர் எழுமுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ஹாஜரை கபூல் செய்வானாக, போகக்கூடிய வாய்ப்பு கொடுப்பானாக. அல்லாஹ் அவருக்கு நிம்மதியான, சந்தோஷமான, ஆரோக்கியமான, பரக்கத்தான வாழ்க்கை உண்டாக்குவானாக. அல்லாஹ் ஹாஜரை கபூல் செய்வானாக. அல்லாஹ் கொடுப்பானாக, சுவர்க்கத்தை வாஜிபாக்குவானாக. இவருடைய வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள், பிரச்சனைகள், சிக்கல்கள், பலாய் முசீபத்துகளை விட்டு பாதுகாப்பானாக. நிம்மதியான, சந்தோஷமான, ஆரோக்கியமான, பரக்கத்தான வாழ்க்கை உண்டாக்குவானாக. இவருடைய பரம்பரை பரம்பரை பரம்பரைகளாக அல்லாஹ் ஹாஃபில்களாக, ஆலிம்களாக, தாயிகளாக, முஃப்திகளாக ஆக்குவானாக. சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். இன்னும் தயாராகிடும். சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். கொஞ்சம் இன்ஷா அல்லாஹ் நாங்க தயாராகிறோம். கொஞ்சம் கையத்தை வச்சு காட்டுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அவரே கபூல் செய்வானாக. போகக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பானாக. அல்லாஹ் அவருடைய உடம்புல ஆரோக்கியத்தை கொடுப்பானாக. நிம்மதியான, சந்தோஷமான, ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுப்பானாக. அல்லாஹ் இருலோகத்திலும் வரை வெற்றி பெற செய்வானாக. அல்லாஹ் அவருடைய ஆயுளை நீடித்து வைப்பானாக. சக்கராத்துடைய நிலைமையை நல்லதாக ஆக்கி கொடுப்பானாக. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவோட ரூஹை வாங்குவானாக. சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். இன்னும் சந்தர்ப்பம் இருக்குது. கொஞ்சம் கையோசித்து காட்டுங்களேன். அல்லாஹ் அவரே கபூல் செய்வானாக. போகக்கூடிய வாய்ப்பு செய்து கொடுப்பானாக. நிம்மதியான, சந்தோஷமான வாழ்க்கையை கொடுப்பானாக. அல்லாஹ் மௌத் செஞ்சும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய உடம்புல ஆரோக்கியத்தையும் ஆஃபியத்தையும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பானாக. ஆழமான அறிவையும் விசாலமான விளக்கத்தையும் கொடுப்பானாக. சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். கொஞ்சம் கையோசித்துங்களேன் இன்ஷா அல்லாஹ். எங்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் ஆசை இருக்குது, ஆர்வம் இருக்குது. எங்கட குடும்பத்தில் இப்படி ஹாஃபில்கள், ஆலிம்கள் உண்டாக்கணும் என்று யார் ஆசைப்படுறீங்களோ கொஞ்சம் கையோசித்து காட்டுங்க இன்ஷா அல்லாஹ். தயாராகும் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் தான் கேட்கிறேன். தயாராமா இன்ஷா அல்லாஹ். இந்த அடிப்படையில் சொல்லுங்களே. இது எப்படியுமே எல்லாமே எழுமோணும். எப்படி கேட்கறதும் இல்ல, சின்ன ஒரு தகாசா பிரச்சனை இல்ல. இதுல சரி எல்லாம் எழுமோனா இன்ஷா அல்லாஹ். எழுமோனா இன்ஷா அல்லாஹ். நாங்க ஏதாவது ஒரு வீக்ல, ஃபர்ஸ்ட் வீக்கோ, செகண்ட் வீக்கோ, தேர்ட் வீக்கோ, ஃபோர்த் வீக்கோ, ஏதாவது ஒரு வீக்ல இன்ஷா அல்லாஹ் ஒரு 3 நாள் ஜமாத் நாங்க அவருடைய மஹல்லாவுல இருந்து போறோம்ன்றவங்க எழுமோனா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹ் அவரே கபூல் எழுமுங்க அஜல். அல்லாஹ் அவரே கபூல் செய்வானாக. அல்லாஹ் அவரே கபூல் செய்வானாக. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். இன்னும் எழுமோனா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அனைவர்களையும் கபூல் செய்வானாக. போகக்கூடிய வாய்ப்பு செய்து கொடுப்பானாக. அல்லாஹ் அவர்களுக்கு சுவர்க்கத்தை வாஜிபாக். அந்த ஜமாத் அப்படி கொஞ்சம் அங்கிட்டு போங்களே, கொஞ்சம் எழுப்பினவங்க அப்படி போங்களே இன்ஷா அல்லாஹ். பேர்கள் தர்தீர் செஞ்சு கொள்ற நாங்களும் எங்களை கொண்டாடி புள்ளவர்களோட கொஞ்சம் மஷூராக்களை செஞ்சு கொண்டு போறோம். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் இவரை கபூல் செய்வானாக. எழுப்பின அனைவர்களையும் எல்லாம் கபூல் செய்வானாக. போகக்கூடிய வாய்ப்பை செய்து கொடுப்பானாக. அல்லாஹ் அவர்களுக்கு சுவர்க்கத்தை வாஜிபாக்குவானாக, நரகத்தை ஹராமாக்குவானாக. நிம்மதியான, சந்தோஷமான, ஆரோக்கியமான, பரக்கத்தான வாழ்க்கை அல்லாஹ் கொடுப்பானாக. இருலோகத்திலும் அல்லாஹ் வெற்றி பெற செய்வானாக. அல்லாஹ் இவர்களுடைய ஆயில்ல அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. ஆழமான அறிவையும் விசாலமான விளக்கத்தையும் அல்லாஹ் கொடுப்பானாக. சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். இன்னும் 4-5 பேர் இருக்கிறீங்க. நாங்களும் கொஞ்சம் ஏதாவது ஒரு வீக்ல கொஞ்சம் மஷூராக்களை பண்ணி போறோம். மஷூராக்கள் பண்ணி போமா இன்ஷா அல்லாஹ். வீட்டுல அப்படின்றவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ். நாங்க வீட்டுல கொஞ்சம் மஷூரா பண்ணிட்டு நாங்க போறோம்ன்றவங்க கொஞ்சம் இன்ஷா அல்லாஹ். கையோசித்து காட்டுங்களே, கையோசித்து காட்டு. பேர் எழுதுறல கொஞ்சம் கையோசித்து காட்டுங்களே இன்ஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் எல்லாம் கபூல் செய்வானாக. யார் யாரெல்லாம் பேர் கொடுத்தோமோ, யார் யாரெல்லாம் பேர் கொடுக்கலையோ, அல்லாஹ் விரும்பியோ விரும்பாமலோ அல்லாஹ் எல்லாத்தையுமே உலகத்துக்கும் போய் தீனுடைய வேலையை செய்யக்கூடிய ஹக்கான தாயிகளாக அல்லாஹ் மாற்றுவானாக. அனைவர்களுக்கும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. அனைவருடைய ஆயுளையும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. அனைவருடைய குடும்பத்திலையும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஹாஃபில்களையும், ஆலிம்களையும், தாயிகளையும், முஃப்திகளையும் அல்லாஹ் உண்டாக்குவானாக.
எதெல்லாம் பேசினோமோ அதன்படி இஹ்லாஸோட மௌத் வச்சும் அமல் செய்யணும்டா நாங்களும் பேசி கொஞ்சம் தீனுக்காக வேண்டி கொஞ்சம் பாடுபட்டு தியாகங்களை செஞ்சு எங்கள் குடும்பத்துக்கு மத்தியில ஊருக்கு மத்தியில பெரிய முயற்சிகள் செய்ய வேண்டிய தேவைகள் இருக்குது. இந்த அடிப்படையில கொஞ்சம் கஷ்டத்தோட தியாகத்தோட கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து இருந்தீங்க. இதற்கான கூலி என்னன்னா சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படியாப்பட்ட மஜ்லிஸ்ல இருந்து ஒருத்தர் எழும்பி போறாரு. எழும்பி போகக்கூடிய நேரத்துல ஒரு மலக்கு எழும்பி அலான் செய்யறாரு, கூமு மக்ஃபூரல் லக்கும் கத் புத்திலத் ஸய்யிஆத்திகுமுல் ஹஸனாத். நீங்க எழுந்து போகக்கூடிய நேரத்துல உங்களுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு அந்த பாவங்கள் நன்மைகளாக மாற்றப்பட்ட நிலைமையிலே எழுந்து செல்லுங்கன்னு ஒரு மலக்கு அலான் செய்யறாரு. அப்படியாப்பட்ட சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. இந்த அடிப்படையில தான் எங்களுக்கு 5 அமல்கள் தரப்பட்டிருக்குது. தாலீம், மஷூரா, எங்களோட 2.5 மணி தியானம் தாமீருல் மஸ்ஜித், அதே மாதிரி எங்களோட 3 நாள் எங்களோட மஹல்லா வேலை, பக்கத்து மஹல்லா வேலை. இந்த 5 அமல்களையும் பேணுதலாக செஞ்சோம்டா அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இன்ஷா அல்லாஹ் உலகத்துக்கும் அல்லாஹ் அனுப்பி எங்களுடைய முனிதீனுடைய வேலையை வாங்குவார். தயாராம இன்ஷா அல்லாஹ் எது நாம் பேசினோமோ அதன்படி இஹ்லாஸோட மௌத் வச்சும் அமல் செய்யறதுக்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய அத்துணை மனிதர்களுக்கும் பூரா உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்தஹி வ يعفو عن السيئات رافع الدرجات ومنزل الآيات إلهنا خالقنا ورازقنا فليس لنا رب سواك. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، قال الله تعالى في قرآنه الكريم والفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم الكيس من دان نفسه وعمل لما بعد الموت والعاجز من أتبع نفسه هواها وتمنى على الله. رواه الترمذي أو كما قال عليه الصلاة والسلام. மேலான கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் புனித தீனிற்காக வேண்டி கபூல் செய்வானாக, ஏற்றுக்கொள்வானாக, பொருந்திக் கொள்வானாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எங்களுடைய கொஞ்சம் பேரை இந்த மஜ்லிஸ்ல அல்லாஹ் உட்கார வச்சிருக்கார். இது அல்லாஹ்வுடைய தௌஃபீக். ஒரு மனிதனுக்கு தௌஃபீக் கிடைக்கணும் என்றால் 2 பாக்கியங்கள் கிடைக்கும். அதுல முதலாவது தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு உடல்ல ஆரோக்கியத்தை வரணும் என்ற சிந்தனை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் கொடுக்கும். ஒரு மனிதர் உலகத்தில் இருக்கிறாரு, அவருக்கு வரணும் என்ற ஆசை இருக்குது, ஆர்வம் இருக்குது. இஷாவுடைய தொழுகையை தொழுதோம், இந்த இஷாவுடைய தொழுகைக்கு எனக்கு தொழுவணும் என்ற ஆசை, அதனுடைய ஆர்வம் எத்தனையோ பேருக்கு வெளியில இருந்துச்சு. ஆனா அவங்களுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கல. எதனால கிடைக்கல? அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவங்களுக்கு ஒரு நோயை கொடுத்தான், அவங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்தான், அவங்களுக்கு ஒரு சிக்கலை கொடுத்தான். ஏதோ ஒரு குடும்பத்தில் என்னமோ ஒன்று கொடுத்து அவங்களுக்கு இந்த 2 பாக்கியம் ஒன்று கிடைச்சிச்சு, இன்னொன்று கிடைக்கல. அதனால இந்த நோய் இவர்களுக்கு தடங்களாக இருந்துச்சு. வரணும் என்ற ஆசை ஆனா தடங்களாக இருந்துச்சு. 2வது ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வரணும் என்ற ஆசையும் இல்லை, ஆர்வமும் இல்லை. 2வது அல்லாஹ் இன்னும் அவர்களுக்கு கொடுத்தான், நோயை கொடுத்தான், கஷ்டத்தை, ஏதோ ஒரு பிரச்சனையை கொடுத்தான், ஏதோ கடைகள்ல பஜார்கள்ல ஏதோ ஒரு பிரச்சனை அவர்களுக்கு கொடுத்தான். இந்த 2 சந்தர்ப்பமும் அவர்களுக்கு கிடைக்கல. அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கல. இது தௌஃபீக்கை விட்டும் அவர்கள் நிராசை அடைந்தவர்கள். இந்த 2 பாக்கியத்தையும் ரப்புல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இல்லாமலாக்கி எங்களுக்கு அதனுடைய ஆசையையும் தந்து, ஆர்வத்தையும் தந்து, அந்த நோய், கஷ்டம், பிரச்சனை, அந்த கடை சிக்கல்,
இப்படி எல்லா விதமான பிரச்சனைகள்லையும் இருந்து அல்லாஹ் நிவர்த்தி செஞ்சு இது போல சந்தர்ப்பத்தை தான் தந்திருக்கிறார். இதுக்கு பேர் தான் அல்லாஹ்வுடைய தௌஃபீக். இன்னும் ஒன்றுக்கு கபூலியத். இந்த கபூலியத் என்று சொல்றது எல்லாத்துக்கும் கிடைக்கிறது. ஒருத்தர் சொல்றாரு, நான் 40 வருஷமாக இமாம் ஜமாத்தோட தொழுகிறேன், அல்லாஹ் என்னைய கபூல் செஞ்சிட்டான். இல்ல சகோதரர்கள், நான் 40 வருஷமாக 4 மாசம் ஜமாத் முடிச்சிருக்கிறேன், என்னை அல்லாஹ் கபூல் செஞ்சிருக்கிறான். இல்ல சகோதரர்கள், நான் 50 வருஷமாக என்கிட்ட 3 நாள் மிஸ் ஆகியே இல்ல, நான் இன்னென்ன அமல்களை செஞ்சிருக்கிறேன், அல்லாஹ் என்னைய கபூல் செஞ்சிருக்கிறான். இல்லவே இல்லை. ஒரு மனிதனுக்கு இப்படியாப்பட்ட சந்தர்ப்பங்கள் கிடைக்கதாக இருந்தா இது அல்லாஹ்வுடைய தௌஃபீக். இந்த தௌஃபீக்கை வைத்து ஒரு மனிதனுக்கு சுவர்க்கம் நுழைய முடியாது. இந்த தீனுடைய அந்த அமலுட இந்த இபாதத்துகளுடைய கபூலியத்துடைய அந்த சந்தர்ப்பம் தான் சக்கராத்துடைய சந்தர்ப்பம். ஒரு மனிதன் 4 மாசம் 40 வருஷமாக முடிச்சிருக்கிறானா, இவனுடைய கபூலியத்துடைய நேரம் தான் சக்கராத்துடைய நேரம். ஒரு மனிதன் என்னென்னமோ சதக்காக்கள் செஞ்சிருக்கிறான், தான தர்மங்கள், அமல் இபாதத்துகள், எத்தனையோ விதவைகளை கவனிச்சிருக்கிறான், எத்தனையோ ஏழைகளுக்கு உதவி செஞ்சிருக்கிறான். இதை வைத்துக் கொண்டு என்னை அல்லாஹ் கபூல் செய்து விட்டான் என்று சொல்ல முடியாது. எத்தனையோ கோடீஸ்வரர்கள் இருக்கிறார்கள். அந்த கோடீஸ்வரர்கள் எத்தனையோ மணப்பெண்களை திருமணம் முடித்து வைப்பதற்காக வேண்டி செலவழித்திருக்கிறார்கள். பல கோடிக்கணக்கான ரூபாக்களை செலவழித்திருக்கிறார்கள். இதை வைத்து ஒரு நாளும் கபூலியத்து கிடையாது. கபூலியத்துடைய நேரம் குர்ஆன் பேசுகிறது, இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹு ثم استقاموا تتنزل عليهم الملائكة. நாளை சக்கராத்துடைய நிலைமையில மலக்குமார்கள் வந்து எங்களுக்கு என்ன சொல்லணும் தெரியுமா? இதே வார்த்தையை தான் சொல்லணும். இதுதான் கபூலியத். அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு, நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். இதுதான் கபூலியத்துடைய நிலை. இதுதான் 4 மாசத்துடைய கபூலியத். இதுதான் எங்களுடைய 40 வருஷத்துடைய தொழுகையுடைய கபூலியத். இதுதான் எங்களுடைய இபாதத்துடைய கபூலியத். இதுதான் எங்களுடைய தான தர்மங்கள் ஹிதமத்துடைய கபூலியத். சக்கராத்துடைய நிலை. கூடியவர்களே, உலகத்திலே கபூலியத் என்பதாக ஒன்றுமே கிடையாது. ஆனால் கபூலியத்தினுடைய சில அடையாளங்கள் இருக்கிறது. கபூலியத்துடைய அடையாளங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய கபூலியத்துக்கு ஒரு அடையாளம் தான் ஸஹீஹுல் புகாரி. இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய கபூலியத்துக்கு ஒரு அடையாளம் தான் ஸஹீஹு முஸ்லிம். இமாம் அபூ தாவூத் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய கபூலியத்துக்கு ஒரு அடையாளம் தான் சுனன் அபூ தாவூத். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு கபூலியத்துடைய அடையாளங்கள் இருக்கிறதே தவிர உலகத்திலே கபூலியத் என்பதாக கிடையாது. ஒரு அமலை வைத்து ஆசைப்படலாம், அல்லாஹ் இந்த அமலை வைத்து என்னை கபூல் செய்து கொள்வானாக இருக்கும், இந்த அமலை வைத்து எனக்கு சுவர்க்கம் நுழைய முடியும் என்பதாக சொல்ல முடியாது. ஆதரவு வைக்கலாம், இந்த அமலை செய்திருக்கிறேன், இந்த அமலை கொண்டாவது அல்லாஹ் என்னை சுவர்க்கத்தின் நுழைய வைப்பானே என்று ஆதரவு வைக்க தவிர கண்ணியத்துக்குரியவர்களை சுவர்க்கம் என்பதாக முடிவு செய்ய முடியாது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இமாமுனா அபூ ஸுர்அத் அர்-ராஃபி ரஹிமஹுல்லாஹ் மிகப்பெரிய ஒரு அறிவாளி. சக்கராத்துடைய நிலைமையில சொல்றாங்க, ரஜாவுடைய ஹதீஸ்களை வாசிங்க. ரஜாவுடைய ஆதரவு வைக்கக்கூடிய ஹதீஸ்களை வாசித்துக் கொண்டே போராறு மகன். வாசித்துக் கொண்டு போகக்கூடிய நேரத்தில் நீளமான சம்பவம் சுருக்கமாக சொல்கிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, ரஜாவுடைய ஹதீஸ்கள் வாசிக்கப்படுகிறது. சொன்னார்கள், ஒரு ஹதீஸ் வருகிறது, قال رسول الله صلى الله عليه وسلم من قال لا اله الا الله دخل الجنه. சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்கிறாரோ அவர் சுவர்க்கம் நுழைந்து விடுவார்.